ஹாய், வெல்கம் பேக் டு யாஷிகா பிளாக். இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மகா சிவராத்திரி நாம என்னென்னலாம் பண்ணோன்றதையும், மகா சிவராத்திரியுடைய ஒரு சில குறிப்புகள் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேங்க. அதுக்கு நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம பிளாக்குள்ள போலாங்க. இன்னைக்கு விளாக்ல என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈவினிங்காக 10 மணிக்கு மேலே போயிருந்தோம். அது இங்கே தான் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக போகும்போது 10 மணிக்கு பாலாபிஷேகம் 2ஆம் கால பூஜை தாங்க போயிட்டு இருந்துச்சு. காலையிலும் ஈவினிங்கும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டு 10 மணிக்கு மேலே சரி கூட்டம் கம்மியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் போயிருந்தேன். அப்போவுமே நல்ல கூட்டங்க. இந்த பாலாபிஷேகம் நீங்களும் பாருங்க, அந்த தரிசனத்தை கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்கன்னு தான் நான் அந்த கூட்டத்திலே நின்று நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க உங்களுக்கு. இந்த விளாகில் பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு நம்ம தேங்காய்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். பூ, தேங்காய், பழம், தேன் கொடுத்துருந்தோம். ஆனால் அங்கே தேனும் பன்னீர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி தேன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாசத்துல வர்ற தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு மகா சிவராத்திரி வருங்க. அந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க தெரிஞ்சு செய்யற தப்பா இருக்கட்டும், தெரியாம செய்யற தப்பாவும் பாவங்களாக இருக்கட்டும், நம்மளை விட்டு விலகி போயிடும். அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சுட்டு இருக்கணும். அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டு வந்தோம்னா அந்த இறைவனோட அருள் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச காரியமும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நம்ம அன்னைக்கு போயிட்டு வழியில நம்ம இன்னொரு கோயிலும் பார்த்திருந்தோம். வழியில பார்த்துட்டே வந்திருந்தோம். அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே காலியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கோயில பார்த்தீங்கன்னா சுத்தியுமே நிறைய பேர் இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. அவ்வளோ பாதுகாப்போட அன்னைக்கு தரிசனம் பார்த்துருந்தோம். எப்படியுமே 1 மணி நேரம் ஆச்சு நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கும். ரொம்ப அழகா ரொம்ப தத்ரூபமா அவரை அழகா அன்னத்துல அவர் மூஞ்சி ஃபேஸ் அழகா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 12 ஆயிடுச்சுங்க. அங்க வெஜிடபிள் ரைஸ் தான் நம்மளுக்கு பிரசாதமா கொடுத்துருந்தாங்க. அது வீட்டுக்கு எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் 12:30 மணிக்கு மேலே தான் படுத்தோம். அதே மாதிரி அன்னைக்கு படுத்துட்டு காலையில் அஸ்வினுக்கு ஸ்கூல் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதால நம்ம காலையிலே 5:30க்கெல்லாம் நம்ம ஏஞ்சி நம்ம வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனுக்கும் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் இருந்ததால் நம்ம நைட்டு முழுக்குமே இருக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றனால அவன் எந்த விதத்துலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனால சரி சாமியை பார்த்துட்டு நம்ம வந்துட்டோங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கும் மறுநாள் எக்ஸாம் இருக்கு, யாஷிகாவுக்கும் ஸ்கூல் இருக்குன்றதுனால நம்ம வீட்டுக்கு வந்துட்டு காலையில எழுந்துச்சு அவனையும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவனை எக்ஸாமுக்கும் நல்லபடியா அனுப்பியாச்சு. யாஷிகாவும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு மகா சிவராத்திரி இப்படி தாங்க போச்சு. நீங்க யாரெல்லாம் எப்படி பண்ணீங்கன்றத ஷேர் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி தாங்க இந்த வருஷம் தான் நானுமே நைட்டு கோயிலுக்கு போயிருந்தோங்க. இத்தனை வருஷம் நம்ம போனதில்லை. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்குமே நம்ம கண்முழிச்சு இல்லைனாலும் கோயிலுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி தான். ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்க மகா சிவராத்திரி இந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மகா சிவராத்திரி எப்படி வந்துச்சுன்றதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். அன்னைக்கு நம்ம என்னென்ன படிக்கலாம் பார்த்தீங்கன்னா கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கூட நம்ம நைட்டு கண்ணு முழிச்சிட்டு படிக்கலாம். நம்ம மொத்தம் 4 கால பூஜைகள் கோயிலில் இருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3ஆம் கால பூஜையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ஒரு கால பூஜையாவது நம்மளால இப்போ இருக்கிற நம்ம வேகமா போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஏதாவது ஒரு பூஜையாவது பார்ப்போமேன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதை தாங்க நானும் அதை யோசிச்சேன்.
ஏன்னா வந்து 3வது கால பூஜைன்றது பார்த்தீங்கன்னா இந்த 1 to 3 அந்த மாதிரி டைம் வந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து நம்ம பார்வதி அம்மா வந்து அவங்கள வழிபட்டதாகவும் அவங்கள சாமியை வேண்டி சிவபெருமானை வேண்டி வந்து வணங்கினதாகவும் வந்து தொன்று தொட்டு சொல்லிட்டு வராங்க. அதனாலதான் வந்து அந்த 3ஆம் கால பூஜை வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் விசேஷமாகவும் சொல்றாங்க. முடிஞ்சவங்க வந்து 3ஆம் கால பூஜையும் வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. முடியாதவங்க ஏதாவது ஒரு பூஜையாவது பார்க்கணும்னு சொல்லி இருந்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நானும் நம்புறேங்க. அந்த மாதிரிதான் நானும் ஏதாவது ஒரு பூஜையாவது நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்க கரெக்டா போறதுக்கும் அந்த பாலாபிஷேகம் பண்றதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கதையும் இருக்குங்க. ஒரு திருடன் வந்து திருடிட்டு போகும்போது புலிகிட்ட வந்து மாட்டிடக்கூடாது சொல்லிட்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு அது போற வரைக்கும் அவர் என்ன பண்ணாராம், அங்க உட்கார்ந்துட்டு அந்த இலையெல்லாம் பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்தாராம். அது வந்து வில்வ இலைன்னு அவருக்கு தெரியலையாம். தெரியாம அந்த இலையும் வந்து அங்க வந்து லிங்கமும் இருந்திருக்கு. அந்த வில்வ இலையும் வந்து அவர் மேல வந்து நைட்டு முழுக்க போட்டதால வந்து அது அப்படியே ஒரு மலை மாதிரி குவிஞ்சு அன்னைக்கு வந்து சிவபெருமானுக்கு ஒரு உரிய நாளுன்னு அவருக்கு தெரியாமலே அவர் வந்து வழிபட்டதாகவும் அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து விலகினதாகவும் வந்து தொன்று தொட்டு சொல்லப்படுதுங்க. அந்த மாதிரி அந்த திருடனுக்கே வந்து அந்த நிலைமைன்னும் போது நம்ம எல்லாம் வந்து செய்யற பாவங்கள் எல்லாமே போகணுன்றதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் வந்து கண்மொழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க வந்து ஃபுல் டேவும் எங்களால் இருக்க முடியலன்றதுனால நாங்க இப்படி தாங்க பண்ணியிருந்தோம். நீங்க எல்லாம் எப்படி பண்ணீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து இந்த மகா சிவராத்திரி வருதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அப்ப வந்து முடிஞ்ச வரைக்கும் இருக்கப்பட்டவங்களுக்காக தான் நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏன்னா நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் நிறைய நடக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளால முடிஞ்சது கோயிலுங்களுக்கு அந்த மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவியை வந்து நம்ம வந்து இந்த கோயிலுங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. நம்மளுக்கும் நல்லதுன்னு நான் சொல்றேங்க. இது வந்து உங்களுக்கு எந்த விஷயத்துல உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா நீங்க செய்யுங்க. ஒரு சில பேர் செஞ்சுட்டும் இருப்பீங்க, ஒரு சில பேர் செய்யாமல இருப்பீங்கன்ற அவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து 4 கால பூஜைன்றது சும்மா கிடையாதுங்க. நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் நிறைய நடக்கும். அதனாலதான் சொல்றேன், நம்மளுக்கும் வந்து ஒரு நல்லது, நமக்கும் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நம்மளால முடிஞ்சது ஒண்ணு செஞ்சோம் இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியும் கிடைக்கும் இல்லையா? இது கரெக்டா இல்லையான்றத வந்து நீங்க சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியுங்க. நம்ம வந்து தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தாங்க நான் இந்த vlogல சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம வந்து சிக்கல்ல மாட்டிடக்கூடாது. அதனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி மறுநாள் காலையில வந்து பூஜை எல்லாம் காலையிலேயே பூஜைன்னா அவன் 7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவான். அதனால அவனுக்கு காலையிலேயே பூஜை ஒரு எக்ஸாமுக்கும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க அவனை எக்ஸாமுக்கு அனுப்புவேன். நான் இந்த மாதிரி நல்லபடியா இது வரைக்கும் நல்லபடியா செஞ்சுட்டு வரேன்னு சொல்றான். பார்க்கலாம் என்னதான் அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இதே மாதிரி உங்க பசங்க யாராவது 10th எழுதுறாங்க இல்ல எழுத போறாங்க அப்படின்னா மறக்காம வந்து நீங்க சொல்லுங்க. அதை எனக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ஹாப்பியா இருக்கும். நம்மளோட பதிவு கேட்டு இவங்களும் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே மன மகிழ்ச்சியா இருக்குங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க. நம்ம போடுற ஒரு எஃபெக்ட்டுமே வந்து கண்டிப்பா அதுக்கு பலன் தராமலாம் இருக்காது. அந்த ஒரு நம்பிக்கையோட செய்யற எந்த ஒரு இறை பூஜையும் இறை நம்பிக்கையான செய்யற ஒவ்வொரு பூஜையும் வந்து வீணாகாதுன்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து நான் நல்லபடியா முடிச்சுக்கிறேங்க. நம்ம வந்து அடுத்த vlogல வந்து பார்க்கலாம்.
அடுத்தடுத்த நிறைய vlog எல்லாம் வர இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாச்சிகா vlog.